இவங்க ஒரு கேம்ப்ல அங்க ஒரு இடத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க படுத்துட்டு இருக்க ரூம்ல தண்ணினா நிரம்புது. அந்த ரூம்ல உள்ள எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஸ்பையா வேலை செய்வாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் ஒண்ணு வைப்பாங்க. அதாவது என்னன்னா அந்த ரூம் முழுக்க தண்ணியை நிரப்பி இதுல இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்களோன்னு பாப்பாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் எங்கிட்டாச்சும் தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே இருக்கான். எந்த வழியும் கிடைக்க மாட்டேங்குது. சரி டோரையாச்சும் திறந்து பார்ப்போமேன்னு டோரை திறக்கிறான். அதுவும் திறக்க மாட்டேங்குது. அதையும் லாக் பண்ணிட்டானுங்க. மீதி உள்ளவங்களுக்கு நான் சரியான ஆக்சிஜன் கிடைக்காதனால சவர் பைப்ல இருந்து ஒரு டியூப் எடுத்து டாய்லெட் குள்ள சொருகி மூச்சை விடுறாங்க. இவன் மட்டும் வெளியில போறதுக்கு வழி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கான். இவன் அப்படியே தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் வருது. அதை கையால குத்தியே ஒடிச்சு வெளியில வந்துடுறாங்க எல்லாருமே. ஆனா வெளியில ஒரு ஆளு இவங்க எப்படின்னா தப்பிக்க முயற்சி பண்றாங்கன்னு நோட் பேடை வச்சு நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் இவங்கள்ட்ட சொல்றாரு, நீங்க இந்த டெஸ்ட்ல கூட பாஸ் ஆகல, ஃபெயில் தான் இருக்கீங்க. நீங்க யாருமே டீமா செயல்படல அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாருமே ஒற்றுமையா டீமா செயல்பட்டு இருந்தா அந்த ஒரு பொண்ணு இறந்திருக்க மாட்டான்னு அங்க காட்டுறாரு.